ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் செல்கிறார். அடுத்த நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் தயாரிப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று தொடங்குகிறது. வேளாண் துறை விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் மினி கிளினிக் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 4-2 என்ற கோல் கணக்கில் கேரள அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் செல்கிறார். கட்ச் மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் கட்ச் மாண்ட்வி பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதன் மூலம் முந்த்ரா, லக்பத், அப்தசா உள்ளிட்ட பகுதியில் உள்ள 8 லட்சம் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கும். விகாகோட் கிராமத்தில் அமைக்கப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காவிற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். 30 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்யும் இந்த பூங்கா நாட்டின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காவாக திகழும் என்று அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சார் பகுதியில் செயல்பட்டு வரும் பால் கூட்டுறவு சங்கத்தின் புதிய தானியங்கி பால் பண்ணைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார். அடுத்த நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட் தயாரிப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் நிதியமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இன்று நடைபெறவுள்ள முதல் நாள் ஆலோசனைக் கூட்டத்தில் தொழிலதிபர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து நிதியமைச்சர் கேட்டறிகிறார். நாட்டை பலவீனப்படுத்துவதற்காகவே வேளாண் சீர்திருத்தங்களுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமரை சந்தித்து வேளாண் சட்டங்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். வேளாண் சீர்திருத்தங்களுக்கு பல ஆண்டுகளாக விவாதம் நடத்தப்பட்டதாக அப்போது அவர் தெரிவித்தார். எதிர்ப்பு தெரிவிப்பதையே சிலர் வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார். வேளாண் துறை விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து மக்களிடையே எடுத்துரைப்பதற்காக கிஷான் சௌபால் என்ற பிரச்சாரத்தை பீகார் தலைநகர் பாட்னாவில் திரு ரவிசங்கர் பிரசாத் தொடங்கினார். நாடு முழுவதும் நடைபெற்ற பல்வேறு தேர்தல்களில் எதிர்க்கட்சிகளை பொதுமக்கள் புறக்கணித்துவிட்டதாக அவர் கூறினார். தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே போராட்டத்தில் எதிர்க்கட்சிகள் இணைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். குறுகிய நோக்கத்துடன் செயல்படும் சிலருடன் விவசாயிகளின் ஒரு பிரிவினர் இணைந்துவிட்டதாக அவர் கூறினார். சீர்திருத்தங்கள் தொடர்பாக விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு பணியாற்றி வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறினார். இறக்குமதியை குறைப்பதுடன் ஏற்றுமதியை அதிகரித்து இந்தியாவை சுயசார்புமிக்கதாக மாற்ற வேண்டும் என்று தொழில்துறையினரை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாக்பூர் பகுதியில் புதிய தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார். வாகனங்கள் துறையில் மின்சாரம், CNG மற்றும் LNG யில் இயங்கும் வாகனங்களே எதிர்காலத்தில் முக்கிய இடம் பிடிக்கும் என்று தெரிவித்தார். இது பெட்ரோலிய இறக்குமதி சுமையை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மின்சார வாகனங்களுக்காக உதிரி பாகங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். RTGS முறையில் 24 மணி நேரமும் பண பரிவர்த்தனை செய்யும் வசதி இன்று அமலுக்கு வந்துள்ளது. இதனை டுவிட்டரில் பதிவிட்டுள்ள ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ், ரிசர்வ் வங்கி இந்திய தொழில்நுட்பம் மற்றும் அது தொடர்பான சேவைகள் பிரிவின் குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். RTGS முறையில் பண பரிவர்த்தனை வசதியை கொண்டுள்ள சில நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறியுள்ளது. இதன் மூலம் மிக பெரும் மதிப்பிலான பணம் செலுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று அரசு தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் திரு JP நட்டாவிற்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொடக்க அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து பரிசோதனை மேற்கொண்டதாக டுவிட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் உடல்நிலை சீராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் அறிவுரையின்படி அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றி வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். சிறப்பு மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவு செய்த பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. முன்பதிவு செய்யப்படாத பயணிகளுக்கும் பயணச்சீட்டுகள் வழங்கப்படுவதாக வெளியான தகவலை அடுத்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புறநகர் மற்றும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இயங்கும் பயணிகள் ரயில்களுக்கு மட்டுமே முன்பதிவு செய்யப்படாத பயணச்சீட்டுகளை வழங்க மண்டல ரயில்வேக்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் மினி கிளினிக் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். ராயபுரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த மினி கிளினிக்குக்கான இலச்சினையையும் வெளியிடுகிறார். இம்மாத இறுதிக்குள் மாநிலம் முழுவதும் 2000 மினி கிளினிக்குகள் தொடங்கப்படுகின்றன. இந்த மினி கிளினிக்கில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவம்சார் பணியாளர் ஆகியோர் பணிபுரிவார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் இவை செயல்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 19,955 கோடி ரூபாய் முதலீட்டில் 18 புதிய தொழில் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின்றன. முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 26,509 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 4,503 கோடி ரூபாய் செலவில் புதிய தொழில் திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெறவுள்ளது. இதன் மூலம் 27,709 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் 3வது மற்றும் கடைசி கட்ட உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. கடந்த 8 மற்றும் 10ஆம் தேதிகளில் முதல் மற்றும் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்றது. இதில் பதிவாகும் வாக்குகள் நாளை மறுதினம் எண்ணப்படுகின்றன. ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலுக்கான 6வது கட்ட தேர்தல் அமைதியான முறையில் முடிவடைந்தது. ஒட்டுமொத்தமாக 55.51% வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையர் திரு கே சர்மா தெரிவித்தார். அதிகபட்சமாக பூஞ்ச் மாவட்டத்தில் 76.78% வாக்குகளும், ரஜௌரி மாவட்டத்தில் 74.03% வாக்குகளும் பதிவாகின. 8வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் 19ஆம் தேதி நடைபெற்று 22ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. பிரதமரின் ஒய்வூதிய திட்டத்தின் கீழ் 70,000 ரூபாய் வரை பெற முடியும் என்ற தகவலில் உண்மை இல்லை என்று பத்திரிகை தகவல் மையம் விளக்கம் அளித்துள்ளது. 70,000 ரூபாய் வரை கிடைக்கும் என்று செல்போனில் குறுஞ்செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இதுகுறித்து பத்திரிகை தகவல் மையம் அளித்துள்ள விளக்கத்தில் இது தவறானது என்றும், இதுபோன்ற எந்தவொரு திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் 2 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள போஷானா பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அந்த பகுதியில் ஜம்மு காஷ்மீர் போலீசார், ராணுவம் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் ஆகியோர் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படையினரை நோக்கி தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் இருதரப்புக்கும் சண்டை நடைபெற்றது. இதில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். லஷ்கர்-இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. சர்வதேச அளவில் பொருளாதார புத்தாக்கத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வோருக்கு பங்களாதேஷ் தலைவர் திரு பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பெயரில் சர்வதேச விருது வழங்க யுனெஸ்கோ முடிவு செய்துள்ளது. அடுத்த ஆண்டு நவம்பர் முதல் $50,000 பரிசுத் தொகையுடன் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த விருது வழங்கப்படும். இதில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த நடைமுறைகள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்று யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது. பங்கபந்துவின் கொள்கைகளை உலகுக்கு பரப்ப இந்த விருது வாய்ப்பாக அமையும் என்று பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் திரு AK அப்துல் மோமன் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் ISL கால்பந்து போட்டியில் நேற்று பெங்களூரு அணி 4-2 என்ற கோல் கணக்கில் கேரள அணியை வென்றது. சென்னை ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு போட்டி கோல் ஏதுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. சர்வதேச ஆன்லைன் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் யஷ்வர்தன் தங்கப்பதக்கம் வென்றார். 6வது ஆண்டாக நடைபெற்ற இந்த போட்டியில் 20 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவைச் சேர்ந்த 17 வயதான யஷ்வர்தன் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் 251.9 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் செல்கிறார். அடுத்த நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் தயாரிப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று தொடங்குகிறது. வேளாண் துறை விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழகத்தில் மினி கிளினிக் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 4-2 என்ற கோல் கணக்கில் கேரள அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் கேட்கலாம்.